தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பிறப்பு சான்றிதழாகவோ பிறந்த தேதிக்கான சான்றாகவோ ஆதார் அட்டையை இனி ஏற்றுக்கொள்ளப்படாது என மகாராஷ்டிரா அரசும் உத்தரப்பிரதேச அரசும் அறிவித்துள்ளன. இந்தியாவில் வசிப்பவர்களுக்கு முக்கிய ஆவணமாக ஆதார் உள்ளது. மத்திய அரசின் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வழங்கும் ஆதார் அட்டையில் ஒவ்வொருவருக்குமான தனி எண்ணுடன் சம்பந்தப்பட்ட நபரின் புகைப்படம், பிறந்த தேதி மற்றும் ஆண்டு, முகவரி உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கும். வங்கியில் கணக்கு துவங்கவும், வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யவும், அரசு நலத்திட்டங்களின் பலனை பெறவும் ஆதார் எண் அவசியமாக உள்ளது. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப்பணி தொடர்பான வழக்கை கடந்த செப்டம்பரில் விசாரித்த உச்சநீதிமன்றம், வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்க ஆதார் அட்டையை 12வது ஆவணமாக சேர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் பிறப்பு சான்றிதழாகவோ பிறந்த தேதிக்கான சான்றாகவோ ஆதார் அட்டை இனி ஏற்றுக்கொள்ளப்படாது என மகாராஷ்டிரா அரசும் உத்தரப்பிரதேச அரசும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக மகாராஷ்டிரா மாநில வருவாய்த்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு திருத்தச் சட்டம் 2023 அமல்படுத்தப்பட்ட பின் ஆதாரை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வழங்கப்பட்ட அனைத்து பிறப்பு சான்றிதழ்களும் ரத்து செய்யப்படும். அத்தகைய சான்றிதழ்கள் வழங்கிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப் போவது மட்டுமல்லாமல், அவ்வாறு வழங்கப்பட்ட சான்றிதழ்களை அதிகாரிகள் சரிபார்த்து திரும்பப் பெற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல உத்தரப்பிரதேச அரசு வெளியிட்ட உத்தரவில் பிறப்பு சான்றிதழாக ஆதார் அட்டையை ஏற்றுக்கொள்ளப்படாது என தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அனைத்து துறைகளுக்கும் மாநில திட்டத்துறையின் சிறப்பு செயலர் அமித் சிங் பன்சால் அனுப்பிய சுற்றறிக்கையில், ஆதார் அட்டை பெறும்போது பிறந்த தேதிக்கான அதிகாரப்பூர்வ ஆவணம் இணைக்கப்படாததால் பிறந்த தேதிக்கான சான்றாக ஆதாரை பயன்படுத்த முடியாது. அரசு தொடர்பான விண்ணப்பங்களில் பிறந்த சான்றுக்காக ஆதார் அட்டை இனி ஏற்கப்படாது. அனைத்து துறைகளும் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார்.